இப்போ ஒரு நல்ல படைப்பு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணப்படும் ஒரு காலம் வரும்னு சொன்னீங்க. இதை வச்சு நான் ஒரு சின்ன கேள்வி, சத்யன் சிங்கரோட சத்யன் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த ரீல்ஸ்னால இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விஜய் யேசுதாஸ் அண்ணா வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. சின்மய், இந்த 3 பேரு இந்த படத்துல வந்தது அவங்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸா இருக்கு. நீங்க சொல்றீங்களே இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி தான் இந்த 3 பேரையும் நான் பார்க்குறேன். நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம இந்த சாங்ஸ்ல வந்து யார் வாய்ஸ் நல்லா இருக்கும், இந்த பாட்டை யார் பாடினா நல்லா இருக்கும், நம்ம மியூசிக் டேரக்டர் கேட்போம். அப்போ நம்ம பலதரப்பட்ட ஆட்கள் சொல்லுவாங்க, இவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும், இந்த பாட்டு அவங்க தான் பாடினாங்க எப்படி இருக்கும். இப்போ சின்ன சின்ன சீனிக்கெல்லாம் எனக்கு நான் வந்து டக்குன்னு சொன்னது ஜெயசுதாஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பாட்டை பாடுறதுக்கு ஜெயசுதாஸ் மாதிரி வாய்ஸ் வேணும். அவன் விஜய் ஜெயசுதாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஜெயசுதாஸ் சொன்னால் விஜய் ஜெயசுதாஸ். அப்போ அம்மாவுக்கு அந்த ஃபீமேல் வந்து யார் பாடலாம் அப்படிங்கும் போது அதுக்கு ஈக்குவலாக மெச்சூர்டான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சின்மை பாடினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அது நடந்துருச்சு. பட் தென்னாட்டு பாட்டு தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு, அது யாரை பாட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவர் ட்ரெண்ட் ஆகுறாரு பயங்கரமாக. இவர் வாய்ஸில் வந்து இந்த கலக்கப்போவது யாரு அந்த பாட்டு பாடினது இவர் தானே சொன்னாங்க என்கிட்ட. அந்த பாட்டு நான் கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் தான் வந்து இந்த அதில் யாரோ வந்து அவர் பாடின வீடியோ போட்டு மாரி செல்வராஜ் மாதிரியே இருக்காருன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த சத்யனோட சின்ன வயசு போட்டோவும் வந்து எனக்கு என்னமோ பார்த்தா மாரி செல்வராஜ் மாதிரியே இருக்கான்னு சொல்லி அப்போ என் ஒய்ஃபை காட்டிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன வேணா பாட்டெலாம் பாடிக்கான்னு பார்க்கும்போது கலக்கப்போகுது யாரு, ரூட்டு தலை இதெல்லாம் பாடிக்கும் போது அப்போ நான் நிவாஸ்கிட்ட கேட்டேன், இது நமக்கு வந்து தென்னாட்டு பாட்டு வந்து கொஞ்சம் ஹை பிச்சான சாங்கு தான், இவர் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சரி என் ஊருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அது என்ன அப்படின்னா, வாழை வந்தப்போ வந்து சத்யன் ஒரு பெரிய கட்டுரை இருந்துக்காப்புல, ரொம்ப எமோஷ்னலாக பெரிய கட்டுரை. அந்த கட்டுரை எனக்கு அப்போ அனுப்புனாங்க எடுத்து போட்டு. சத்யன் வந்து வாழை பற்றி எழுதுனது பெருசு, ரொம்ப எமோஷ்னலாக எழுதியிருக்காப்புல. ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு அது கொஞ்சம் எமோஷ்னல் பாண்டிங் ஆகிடுச்சு. அப்போ நான் சத்யனை பாட வைக்கலாம் கூப்பிட்டு பாடி காட்டுன்னு சொல்லுவாங்க. பாடி பார்த்தா கரெக்டாக அந்த இன்னமும் அந்த பாடலுக்காகவே பிறந்த ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் இருந்துச்சு எனக்கு கேட்கறதுக்கு. சூப்பர் சொல்லி பாட வச்சது தான்.